அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேறு காலம் முடிந்து பேசப்பட வைக்கும் படம் கூரனாக இருக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இந்திரஜா சங்கர் அவர்களை. தேங்க்ஸ் கவிதாக்கா, ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டீங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கும் சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்ஐ சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு, அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளிர் கொடைக்கானலில் இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்க்குள்ள எப்படி வருவார் தெரியாது. அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பெர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார் வந்து கத்துக்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு. நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கத்துக்கிட்டேன். பெர்ஃபெக்ஷன் என்னன்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம, அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலான்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா வா கரெக்டா நீ வந்துட்ட, உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது, ஸோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மேன். நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு. அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் எனக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோ தான் சொல்ல. ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு. எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளையாடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கினா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னமா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸா வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு. ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அங்கே ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே
ஸ்கேட்டர்ட் ஆகி உட்காந்துருக்காங்க அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்கு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரோபோ சங்கர் அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டான், நீங்கள் கைதிட்டுவீங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு ஜேசிபியிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில். அவர் வாட்டுக்கு உருன்னு ஏறி போகிறாருங்க. ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள், குதிச்சுருவேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கு. என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறேங்க ஷாட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் சின்னப்பா ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது கார்டன் வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பல மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர், உங்கள் படங்களில் எங்கள் இதயங்களை பேச வைத்தவர். பிரம்மாண்ட இயக்குனர் முதல் பெயர் பெற்ற பிரம்மாக்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தீர்கள். இதையெல்லாம் விட தமிழகத்தை இயக்க ஒரு தலைவனை தயாரித்து கொடுத்தவர் நீங்கள். கூரன் படத்தை தாங்கி நிறுத்திய தனி மனிதர், இளைஞரோடு இளைஞராக மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு S.A. சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடைசியில் பேசுறது எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக தோழர்களே, மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் பிள்ளைகளே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கோம் ஒரு டைலாக்.
சினிமா விழாக்களில் போனேன். வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமாம் கரெக்டாக 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க, அப்போ நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்தில் இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்தில் நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாகினா தமிழ் என்ன, நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதில் ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேலே. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான், இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுவேட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்கிறேன். சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுவேட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததில் நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சி சொல்கிறேன், பரவாயில்ல. எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் ஏ வயசு தான். இப்படி இதில் நடித்தவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸ்டரில் அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறது. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தமில்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ இங்கே வந்து உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார். அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான். அடுத்து ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு, என்ன எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்? அதாவது ஜனவரி மாதம் குளிரில் நாங்கள் போனோம். அந்த
அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானலில் நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே அந்த நடுக்கமெல்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்தில் ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்கே ஏதோ வந்துருச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போய்டும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும். அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியிலலாம் இறக்கி குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்லாம். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது ஒரு படம் பண்ணுறோன்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையாக சொல்லலை. கண்டென்ட் ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது. எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் 70 படத்தில் 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசாக பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதில் தான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு தான் எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நாங்கள் படம் பார்க்குறவங்களோட இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படி தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேறு ரைட்டர் வேறேன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் அது 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். நான் ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்கிறத விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக சொல்லணும். ஏன்னா
ஒரு 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 எழுத்தாளன் படம் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கணும், ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், இந்த கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்த தலை வெட்டு, கையை வெட்டு, இப்படியே வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது? அந்த பொறுப்புணர்வு, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸாக சொல்லலை. அதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமாக அழகாக அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போகிறது, நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான். ஆனால் இப்போ வர நல்ல படங்கள் பண்ணுறாங்க, அவங்களை நான் யாரையும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோவில் 100 பேர் படம் பார்க்குறாள், ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு நான் வயலண்ட் படம், நான் வயலண்டா ஆனால் பவர்ஃபுல்லான படம். இப்போ நான் வயலண்ட்னா நீங்கள் என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வயலண்ட்டில் தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சுது. அவருடைய அந்த அதுக்கு பேர் என்ன, அஹிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சுது. கத்தி எடுத்துட்டு நிற்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேர் எடுத்திருப்பான்ல, அடித்து துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையா அவர்? அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டான்ல, தலைதறிக்க ஓடிட்டான்ல. அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனால் பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனா நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு காலத்தில் வில்லன்னா இப்படிதான் இருப்பான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. இல்லை, நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன். என் வயசுக்கு நான் சொல்லலாம். யாரு, ஏன்னா படம் பார்க்குற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா
ஒரு ஒரு அறிஞர் நான் சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்று தானே. இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவித்து கடந்த 10 வருஷமாக நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்தில் 4 படம் நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவித்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. அதுலேயும் நான் தைரியமாக சொல்லுவேன், 2 மணி நேரம் படம், அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகாக நாங்கள் உட்கார வச்சுருப்போம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவர். அதை மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு. லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழித்து போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். அவர் டைரக்டர், சார் அந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றார். அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரமாக்குனீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரமாக்கினார். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் இங்கே குண்டம்மாவை சொல்லணும். குண்டம்மா தப்பாக எடுத்துக்க, ஸ்டேஜில் செல்லம்மா நான் சொல்கிறேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாருமே பேசுனதே. இங்கே டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போடா வடான்னு சொல்லுவேன். அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம், எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல, இதில் நடித்த ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான், பைரவா தான். நாங்கள்லாம் துணை நடிகர்கள், உதிரி பூக்கள். நாங்கள்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுக்கு தான் போடணும். இந்த உதிரி பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப, ஏன்னா நான் 7 மணிக்கெலாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா இன்னும் புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது ஐடியாக்கள்ல படம் வரும். ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான், அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸில்
அந்த டைரக்டர் பெரிய டைரக்டராக வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசராக வரணும். இந்த மியூசிக் இதில் இந்த படத்தை வந்து 2 இடங்கள்ல 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றார். நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றார். நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றார். ஸோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையில தான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களம் ஒரு நடிகனை உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறது? இது நான் வந்து எங்கள் கதையை விட்டுட்டு போகிறேன், பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோடு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துருக்கலாம், சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும், நான் புதுமுகம், அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடித்தவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா? இல்லைப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படி தான் இருக்கும். அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய் உட்காரும். அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி. அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ மேலே உட்காரணும். அப்போ தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்கில் இருக்கிறேன். ஹிந்தி படங்கள் அதுக்கு இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளைய தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க ஹீரோ மேலே போகணும். இப்படித்தான் நீங்கள் முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை.
அதை போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குலா இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமாக சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கியிருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கு. நாங்கள் எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஆகா ஊகன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சுருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்கெல்லாம் வச்சு சட்டம் ஒரு இருட்டறை, நீதியின் மறுபக்கம், நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட் ஏறி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நியாயம்லாம் வாங்கி கொடுத்தீங்க. முதல் முறையா ஒரு நாய் வச்சு அதுக்காக நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார், சொல்லுங்க சார். நான் தான் சொன்னேன்ல, 72 படத்தில் ஒரு 50 படம் கோர்ட்டில் ஏறி இருக்கேன். இந்த கோர்ட்டில் ஏறி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன். தவறு செய்தவர்களுக்கு, தவறு செஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். முதல் முறையா ஒரு நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் கூரன் படத்தில். போராடி நியாயம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அது தப்பு பண்ணல, அது நியாயம். அதுக்கு வாயில்லை. வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நான் வாயாக இருந்து அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், நன்றி சார்.